எது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோமோ, எது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசினோமோ அது இப்போது நடக்க தொடங்கிருச்சு. ஆமாங்க, இந்தியாவுக்குள்ளேயும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படிங்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. 1, 2 அப்படின்னு போய் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அது அதிகமாக இருக்குங்கிறாங்க. இது அப்படியே மெல்ல மெல்ல இந்தியாவினுடைய குஜராத், கர்நாடகா, சென்னை வரைக்கும் வந்துடுச்சு. நாளைக்கு உங்களுடைய வீட்டு வாசல்லையும் இதே வைரஸ் வந்து நிற்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க போவது இல்லை. அப்போது நம்ம இதிலிருந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியாக மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். அப்போ மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன பிரசாத் அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் யதார்த்தமாக கேட்பீங்க. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. 2வது, எந்தெந்த ஊரில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எப்படி சீனாவிலேருந்து வந்தவங்க மூலிமா இந்த பாதிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துச்சா, இல்லை இந்தியாவிலேருந்து சீனா போய் அங்கேருந்து இங்கே திரும்பி வந்தவங்களால் இந்த பாதிப்பு வந்ததா, அப்போ ட்ராவல் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை அப்படின்னா, டூரிஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, ஏன் வந்து ஏர்போர்ட் லைனை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. சரி, முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கர்நாடகாவில் அரசு கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவு என்ன அப்படின்னா, பெங்களூர் இருக்குல்ல, அதன் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இனிமேல் அந்த மாநிலம் முழுவதும் மாஸ்க் அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் மாஸ்கா அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு பக்கம் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா டோட்டலாக இப்போ ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இடையில ஐடி ஃபீல்டு டோட்டல் டவுனு. ஸோ ஐடி ஃபீல்டுடைய தாயகமாக இருக்கக்கூடிய பெங்களூரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போது தான் மெல்ல மெல்ல எந்திரிச்சு வந்துட்டுருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அலுவலகத்தை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தாங்க. இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போய் முடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. குறிப்பாக இங்கே அதிகமான அளவில் பனி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்தியாவில் பெரிய நகரங்களை பொறுத்தளவில் ஒன்று டெல்லி, இன்னொன்று பெங்களூர். காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களோட பட்டியலில் இப்போ சென்னை வந்து முக்கியமான நகரமாக இருக்குது. அப்போது இந்த பெங்களூரில் பாதிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3 மாத குழந்தை அண்டு 8 மாத குழந்தை, இந்த 2 குழந்தைகளுக்கு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இது ஃபஸ்ட்டு நியூஸாக வெளியில் வருது. அடுத்து ஒரு நியூஸு கேட்கும் போதே ரொம்ப ஷாக்காக இருந்தது. மோடி அவர்களுடைய தாயகமாக இருக்கக்கூடிய குஜராத் மாநிலம், குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் ஒரு குழந்தைக்கு, 2 மாத குழந்தைக்கு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பரவி இருக்குது அப்படிங்கிற தகவல். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஷாக்கான நியூஸ் தான். அடுத்ததாக அப்படியே வந்து சென்னை, நம்ம தமிழ்நாட்டையும் அது அலங்கரிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 2 குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் எந்த ஏரியா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மாதிரி அது பெருசாகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சத்தமே இல்லாமல் அந்த டீட்டெயிலை வந்து வெளியிடாமல் சென்னையில் 2 குழந்தைகளுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸு. ஸோ இப்போது நம்முடைய மாநில சுகாதாரத்துறை இது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வந்து இந்தியாவில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ரிலேட்டடாக மாஸ்க் போடுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா கர்நாடகா. நாளைக்கு வந்து இதே இதை அந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக யூபிஎஸ்சி தேர்வுகள் எழுதுவாங்கள்ல, அவங்களுக்கு இது பாடப்புத்தகத்தில் கேள்விகளாக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வியாக மாறிப்போச்சு. சீனாவை பற்றி வெகு விரைவில் பேசிக்கிட்டே இருந்த நம்ம இப்போது சீனாவில் மறுபடியும் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்பான வீடியோக்கள் உலகம் முழுவதும் ட்விட்டர் மூலிமா பரவிட்டே இருந்துச்சு. நம்ம செய்தி போட்டு இந்த 2 நாட்களுக்குள்ளே இவ்வளவு அது தீவிரமாக நம்மளை நோக்கி அது வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, இப்போ இந்த மருத்துவர்கள்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? இவ்வளவு பெருசாக சரி வந்துருச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போது ஏர்போர்ட்டை லாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரிலேட்டடாக இப்போது அவசர மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இப்போது டெல்லியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் குளிர் இருக்கிறதுனால இங்கே ஹெச்எம்பிவி வைரஸ் அதிகமாக பரவும். ஸோ டெல்லி ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ரெக்வஸ்ட்டாக அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன் வச்சுருக்காங்க. இதை அரசு வந்து கவனம் செலுத்துமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அங்கேருந்து டூரிசம் ரிலேட்டடாக வரக்கூடியவங்களால தான் இது பரவவே செய்யுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஸோ அப்போது எம்சிஐ, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா
அண்டு எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அண்டு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், இந்த சுகாதாரத்துறையை சேர்ந்த மத்திய அரசினுடைய பணியாளர்கள், அவங்கெல்லாம் மருத்துவர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு அவசரமாக ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த மீட்டிங்கில் அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு சில ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டால் இப்போதைக்கு உடனே அந்த விஷயத்தை செஞ்சிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஜனவரி 20 வந்து ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறாரு. ஸோ இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமுமே அந்த பதவியேற்பு விழாவை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்கு. கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி மாற்றம் நடைபெற போகுது. ஜெர்மனியில் எலெக்ஷன் வச்சு அவங்களுடைய ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. சைனாவை பொறுத்தளவில் அவங்க இந்த 2025ங்கிறது பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும், யார் நோயை பரப்பினாலும் அவனுக்கு தானே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் தொடர்ச்சியாக போர் பதற்றம் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த கொரோனா மாதிரியான இன்னொரு வைரஸ், ஹெச்எம்பி வைரஸ் வந்து பரவுது அப்படின்னு சொன்னோடனே நம்ம மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க, அது வந்து சாதாரண சளி, இருமல், காய்ச்சல் வர்ற மாதிரி தான், அதுவும் வந்துட்டு 5-6 நாளில் ஓடி போயிடும் அப்படின்னு. செத்து போயிடுவாங்களாம், என்னையா நீ இப்படி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் இது 2001 நெதர்லாந்தில் வந்தது சார், முதல்ல வந்தது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது வந்து சில குறிப்பிட்ட டெஸ்ட் மட்டும் எடுப்போம். அதில் ஹெச்எம்பிவி வைரஸ்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை. அதனும் நம்ம எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருக்க தான் செய்யும் சார். ஸோ சைனாவில் இருந்து இது வந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுங்கிறதுலாம் இப்போதைக்கு நம்ம சும்மா வந்து சைனாவை வந்து பெருசுப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து 2001 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வைரஸ் தான் ஹெச்எம்பிவி வைரஸ். இது புதிய வைரஸ் கிடையாது. இதனால் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருக்க போகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் கட்டாயம் போடணும், 20 நொடிகள் முழுவதுமாக கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம். ஒருத்தர் தொட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது, வணக்கம் சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ உலகின் பல்வேறு நாடுகள் மீண்டும் நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரிய பழக்கமாக இருக்கக்கூடிய வணக்கம் சொல்லக்கூடிய முறையை ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. 2019-20 வாக்கில் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து பணியாற்றினோமோ அதே மாதிரியான ஒரு சூழலை மறுபடியும் உருவாக்க போகிறாங்க. ரோடு முழுவதும் பேருந்துகளும், கார்களும், பைக்குகளும் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை மறுபடியும் மாறி 2019-20 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு மயான அமைதி இருக்க போகுது. ஆனால் மயானங்கள்லாம் நிரம்ப போதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. ஸோ இவ்வளவு மருத்துவ பணியாளர்கள் அதற்காக தயாராக இருக்கிறார்களா இந்தியா முழுவதும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இப்படி கேள்விகள் கேட்டுக்கிட்டே போகலாம். இதற்கான தடுப்பு மருந்துகளோ ஊசிகளோ நம்மகிட்ட இல்லைக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இருந்ததுனா தான் பயப்பட தேவையில்லையே. தேவையற்ற விஷயங்களுக்கு நிறையா மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க, நோயை உருவாக்குறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான மருந்துகளில் தட்டுப்பாடு ஏற்படுத்தி மனித இனத்தை பாதியாக குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே இந்த அறிவாளி சமூகம், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவவியலாளர்கள், கார்ப்பரேட்டுகளுக்கு துணையாக நின்று கொண்டு நம்மை சாகடிப்பதற்கான பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி மறுபடியும் முகக்கவசம் அணிந்து நம்மை காப்பாற்றிக்கணும். என் கையெழுத்து, என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.